ஹாய் வணக்கம். நேற்று என்னோடய ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோ பண்ணுறது காரணமே பாய்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பதிவு போகணும், போய் சேரணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு எண்ணமே. டெக்னாலஜி இல்லாமல் வாழ முடியாது. அதுதான் இப்போ உள்ள நிலைமை. பண்ணுறோம். நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பண நெருக்கடியில் இருந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனை தப்பிக்கலாம். இப்போ நம்ம கார் பற்றி மட்டும்தான் இதில் பேச போகிறோம். வேறு தேவையில்லாத டாபிக் எதுவுமே நம்ம பேச போகிறது கிடையாது. கார் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேச போகிறேன். அவுட்லுக்கு மட்டும் பார்க்காதீங்க. டெக்னாலஜியிலையும் உள்ளே இருக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேர்ந்து ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு வேகனார் காரோட ஃபியூல் சிஸ்டத்தை பற்றி. வண்டி ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஃபியூல் லைன் பெட்ரோல் அடிப்போம்ல, அந்த லைன் கிராக் ஆகிருக்கு. அது ரப்பர் டியூப் தான் வரும். கிராக் ஆனதுனால அதில் மழை தண்ணி இறங்கி ஃபியூல் டேங்குள்ள ஃபியூலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணாமே ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சிருந்தனால பிரச்சனைகள் கூட்டிடுச்சு. நம்ம செக் பண்ணும்போது உள்ள ரஸ்ட்டு துரு பிடிச்சி ஃபியூல் பம்பில் இருந்து ஃபியூல் ஃபில்டர்லேருந்து இன்ஜெக்டர் வரைக்கும் எல்லாமே எஃபெக்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு போடுறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, காரை வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2 டைமாவது வண்டி மூவ் பண்ணி ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரன் பண்ணிவிட்டு எடுத்துங்க. இதுதான் நம்ம சொன்ன பெட்ரோல் டேங்கு. துரு பிடிச்சதுனால உள்ளே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால என்ன ஃபியூல் லைனில் வர எல்லா இடத்துலையும் இந்த ரஸ்ட்டு போய் உட்காந்துரும். ஏன்னா நம்ம அடிக்கடி டேங்க் செக் பண்ண முடியாது. அதனால் ஃபியூல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் அவேர்னஸ் எடுத்து முதல்ல பார்க்கணும். அதனால தான் சொல்கிறது ஃபியூல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.